சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக திரு மூலனரும் மேவுநாள் என்னாள். அண்டசராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகிறார். திருமூலர் அருள் செய்த திருமந்திர தொடர் விரிவுரையிலே இன்றைய தினம் நாம் முதல் தந்திரத்திலே கேள்வி கேட்டு அமைதல் என்கிற பகுதி பற்றி சிந்திப்பதற்கு திருவருள் கொண்டேன். கேள்வி கேட்டு அமைதல் என்று ஒரு பகுதியை கல்விக்கு பிறகு அமைக்கின்றனர். நாம் கல்வியை பற்றி சிந்திக்கிற பொழுது அந்த கல்வி எப்படி அமைய வேண்டும் என்பதை விளக்க வருகின்ற நம்முடைய திருமூலர், நூல் ஒன்று பற்றி நுனி ஏற மாட்டாத பால் ஒன்று பற்றினால் பண்பின் பயன்கிறது, கோல் ஒன்று பற்றினால் கூடா பறவைகள் மால் ஒன்று பற்றி மயங்குகின்றார்களே என்று நூலை எப்படி கற்க வேண்டும் என்கிற அந்த செய்தியை கல்வியிலே சொன்னார். கல்வி என்பது ஒரு ஆசிரியரை சார்ந்து அந்த நூலை அவர் மூலமாக ஐயம் திரிபு அற கற்று உணர்ந்து பிறகு மறுமுறை அந்த நூலை தாமும் ஓதி ஓதப்பெற்ற நூலிலே ஆசிரியருடைய கருத்துக்களை முழுமையாக உணர்ந்து கொள்வதற்கு பெயர் கல்வின்னு. இந்த கல்வி என்று சொல்லக்கூடிய ஒன்று எப்பொழுது முழுமை பெறுகிறது என்று சொன்னால் கேள்வி கேட்டு அமைதல் என்கிற ஒன்றிலேதான் முழுமை பெறுகிறது. இந்த கேள்வி கேட்டு அமைதல் என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், கல்வியிலே சிறந்து விளங்குகிறவர் கூட அந்த நூலிலே வல்லவர்கள் பலர் இருப்பார்கள், அவர்கள் அந்த நூலை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதை காது கொடுத்து கேட்கணும். எப்பொழுதுமே ஒரு செய்தியை ஆரம்பிக்கிற பொழுதே இதுதான் நமக்கு தெரிந்த செய்தி ஆயிற்று, இவர் இதைத்தானே சொல்ல போகிறார் என்று எண்ணி அந்த செய்தியை கவனியாது விட்டு விடக்கூடாது. வேற ஏதோ என்ன சொல்றாருன்னு தான் பாருங்க. ஒரு மாணவன் ஆங்கிலம் சரியாக அவனுக்கு தெரிகிறதா என்று ஒருவரை சோதிக்க சொன்னார். ஐயா, இங்கிலீஷ் தெரியுதான்னு பார்க்கணும், கேளுங்க. சரிடா, ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்லுன்னாரு இவர். அந்த பையன் சொன்னான் ஐ இஸ் ஆரம்பிச்சான். நிறுத்துறாங்க, இங்கிலீஷே தெரியாதுன்னு. ஏன் ஐன்னு போட்டா ஆன்னுதான் வரணும், இவன் ஈஸுங்கிறான், தப்புன்னாரு. இவர் சொன்னார், என்னதான் சொல்றாங்க முழுசா கேளுங்க சார், அதுக்குள்ள ஏன் தடுத்தார்? இல்லை சார், ஆரம்பமே தப்பு, இல்லை முழுசா கேட்போம். தம்பி என்னவோ சொல்ல வந்தே சொல்றாரு. அவன் உடனே சொன்னான் ஐ இஸ் எ ப்ரோனவுன் அப்படின்னா. சென்டென்ஸ் கரெக்ட் தானே? முழுசா கேட்கலன்னா ஆபத்து இல்லை. அப்ப இவர் நினைத்து வெட்கப்பட்டார். ஆகா, ஆரம்பிச்ச உடனே நமக்கு அதிகமா தெரியும்னு நினைச்சோமே, எவ்வளவு பெரிய சர்க்கிள். அப்ப ஐஏஎஸ் ஆரம்பிச்சா தப்புன்னு நாம் அறகுறையா சென்டென்ஸ் முழுமையா பார்க்கணும் இல்ல. இப்படித்தான் பல செய்திகளை நாம கோட்டை விட்டுருவோம். நாம ஒரு கோணத்துல பார்த்து கொண்டே அதை படித்துக் கொண்டிருப்போம். இன்னொருத்தர் என்ன சொல்ற, அவர் அதை பத்தி பேச போறார், என்னத்தை பேசிட்ட போறாரு, இதுவரைக்கும் வராதுதான் சொல்ல போறாரு. ஏகப்பட்ட பேர் அதை நன்றாக ஆய்ந்து அலசி உழுது பயிரிட்டு அறுவடையே பண்ணிட்டு போயிட்டாங்க. இவர் என்ன பண்ண போறாரு அதுல அப்படின்னு நினைப்போம். அவர் புதுசா விதைச்சு அறுவடை பண்ணார் இல்லையா? தனியா கேட்டல் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்க, அது திருஞான சம்பந்தர் சொல்றார். முதல் பதிகத்திலே சொல்ற முதல் பதிகம் என்னது? திருஞான சம்பந்தர் பதிகம் ஓருடைய சிவியன்.
அந்த பதிகத்தை சொல்லுகிற பொழுதே முதல் பதிகத்திலேயே 2வது பாட்டிலே சொல்லுகிறார், கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார், கடல் கையால் தொழுதேத்த பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. பிரமாபுரத்துல பொருந்தி இருக்கக்கூடிய இந்த பெருமானை வணங்குகிறவர்கள் யார் தெரியுமானாரு? கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். கற்றல் பெரியவர்கள், கற்றல்ல பெரியவர்கள் இல்ல, கேட்டல்லையும் பெரியவர்கள். கற்றா மட்டும் பத்தாது, கற்றல் கேட்டல் உடையார் பெரியார், ரெண்டும் உடையவர்கள் பெரியவர்கள். அவர்கள் அங்கே பொருந்தி இருக்கிற பெருமானுடைய கடலை போற்றுகிறார்கள். கடல் கையால் தொழுது ஏத்த. திருஞான நிரம்ப தடவை சொல்லுவார், வழிபாடு செய்கிற பொழுது கைகள் குவிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார். பல இடங்கள் தொழுது ஏத்தன்னா பத்தாது, சொல்ற கையால் தொழுது ஏத்த, கையால் தொழுது ஏத்த. நிரம்ப சமயத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த கைகளை குவிக்க மறந்துடுவோம் வழிபாட்டின் போது. அதனால புத்தகம் வச்சுட்டு இருந்தா சரி, புத்தகம் வைக்காத பொழுது கையை குவித்திருக்கணும். கையால் தொழுது ஏத்த. அப்ப அந்த கற்றலைக்கு, கற்றல் எப்பொழுது முழுமை பெறுகிறது? கேள்வி கேட்டு, கேள்வி கேட்டு அமைதல். கேள்வி கேட்டு அமைதல்னா நம்ம நின்று கேள்வி கேட்கறது அர்த்தம் இல்ல. கேள்வி என்று சொன்னால் செவியால் கருத்தை கேட்டல். இந்த ஞானமே 4 நிலைகளிலே எப்படி அமைகிறது அப்படின்னு சொல்லுகிற பொழுது, ஞானத்திலே 2 பகுதி, ஒண்ணு அபர ஞானம், இன்னொன்று பரஞானம். ஒண்ணு கீழா ஞானத்தினுடைய அது பார்க்கிற பொழுது 2மே பதிஞானம் தான், மறந்துடக்கூடாது. அபரஞானம் பரஞானம் சொன்ன உடனே பதிஞானம் வேற, அது பாசஞானம் நடத்தக்கூடாது. அதுவும் பதிஞானம் தான். பதிஞானத்திலே ஒரு பகுதி அபரஞானம். அபரஞானங்கிறது என்னன்னாரு, சான்றோர்கள் அருளி செய்த அருள் நூல்களை ஓதுதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல், சிந்தித்தல். இதுவரைக்கும் அபரஞானம். அதுக்கு மேல பரஞானம் எப்படின்னாரு, இப்ப பரஞானத்துல திரும்ப பாருங்க, இதெல்லாம் கேட்டு சிந்திச்சதுக்கு அப்புறம் இப்ப தானாக ஓதுதல், தானாக சிந்தித்தல், தானாக தெளிதல், தானாக நிட்டை கூடுதல். அப்ப முதல்ல துவக்கம் பரஞானம், பதிஞானம் எப்படி துவங்குகிறது அப்படின்னு கேட்டா, முதல்ல சான்றோர்கள் அருளி செய்த அருள் நூல்களை கேட்டல், ஓதுதல், ஓதுவித்தல். ஓதுதல் என்ன, ஓதுவித்தல் என்ன? ஓதுதல் என்ன, ஓதுவித்தல் என்ன? இப்ப ஓதுதல்னா நாமே ஓதுறது, நாமே ஓதுறது உட்கார்ந்து. ஓதுவித்தல்னா என்ன? நேரத்துல படிக்க வைக்கிறது. அவன் முதல்ல கேட்பான் நம்மள, நீ படிச்சிட்டியா? நான் படிச்சுட்டேன். ஓதுவித்தல் இன்னொருத்தர் படிக்க வைக்க, இன்னொருத்தர் இல்ல. இப்ப சொல்றேன் கேட்டுங்க. இன்னொருத்தர் போய் பக்கத்துக்காரரை கூப்பிட்டு, எங்க நான் ஓதிட்டேன், ஓதுவித்தல்னு ஒண்ணு போட்டுருது, நீங்க கொஞ்சம் ஓதுனீங்கன்னா பரவாயில்ல, உன் வேலையை பதில் போய் அப்போ என்ன தெரியுங்களா? அது ஓதுவித்தல்னா ஓதுதல், நாம் ஓதுதல், ஓதுவித்தல். நம்மை வழிகாட்டியாக கொண்டிருக்கக்கூடிய, நம்மை டிபெண்டாக, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய உயிர்களை ஓதுமாறு செய்தல். நம்ம குழந்தைய, நம்ம மனைவிய, நம்ம மக்களை ஓதும்படி செய்தல். இதான் ஓதுவித்தல்.
Charity starts at home. முதல்ல வீட்டுல சரி பண்ணணும்ல. ஓதுதல்ல நீ மட்டும் ஓதிட்டு போறது இல்ல, அவன் பிள்ளை எக்கோட விட்டு போறான் ஓதுன, அவன் கேட்க மாட்டான் சார் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நீங்க கேட்காத நிலை வரும்போது சொல்லிட்டு இருக்க அவன்கிட்ட, அவன் எப்ப கேட்பானோ அப்பவே ஆரம்பிச்சிருக்கணும் இல்லையா? அவன் எப்ப கேட்பானோ அப்பவே ஆரம்பிச்சிருக்கணும். அப்ப எனக்கே தெரியாது சார், என்ன பண்றது? ஓதுதல் ஓதுவித்தல்னா நம்ம குடும்பத்தை சார்ந்தாரும் நம்மை சார்ந்தாரையும் ஓடும்படி செய்தல். அவங்கள ஓத வைக்கணும், மனைவியை ஓடும்படி சொல்லணும். இதுதான் முக்கியமான அறம். இதை முதல்ல செய்து ஏன் அப்படி செய்யணும்னு சொன்னா நல்லா கவனமா கேட்கணும். பதிஞானம் உதிப்பதற்கு தக்க சூழ்நிலை அறிவிலே நிகழணும். உங்களை சுத்தி இந்த வைப்ரேஷன் இருக்கணும். வீட்லயும் ஓதணும், வீட்டுல இருக்கிறவங்களும் ஓதணும். நமக்கு நாம ஓதிக்கொண்டு இருக்கிற பொழுது நமக்கு நம்முடைய சூழ்நிலை சரியாக இல்லை என்று சொன்னால் நமக்கு தடங்கள் ஏற்படும். வேற ஒண்ணும் இல்லை. நாம ஆர்வமா படிக்கலாம், ஆனாலும் கூட இல்லத்திலே இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும், அதனாலதான் எல்லாருக்கும் திருநீர் அணிவித்து எல்லாரையும் அமரச் செய்து எல்லாரையும் தேவாரம் ஓத சொல்லி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அன்னம் பாரித்து எல்லாரும் வீட்டுல இருக்கவங்களாம் வரிசையா உட்காந்து சாப்பிடணும். சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கு. ஒருத்தர் 7 மணிக்கு கிளம்பி போறாரு, ஒருத்தர் 8 மணிக்கு கிளம்பி போனோம், ஒருத்தர் 9 மணிக்கு தான் ஆபீஸ். எப்படி சார் சரியா வரும்? சரி சனி ஞாயிறு பண்ணுங்க. இல்ல அவங்க உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி தேவாரம் சொல்லிட்டு தான் சாப்பிடணும். நம்மளை நம்பி தானே இருக்கிறாங்க, நீங்க தானே துட்டு கொடுக்கணும். அதனாலதான் சொல்லுகிறாரு, உங்களை நம்பி இருக்கிறவங்கள முதல்ல நீங்க அந்த வழியில திருப்புங்க, அதை படிக்க சொல்லுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் சார்பை அவர்கள் உணருமாறு செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதுக்கப்புறம் நீங்க அவங்கள விட்டாலும் அவங்க அதை விட மாட்டாங்க. அவங்க அதை பிடிச்சு, அது அவருடைய வாழ்க்கைக்கு பிற்காலத்து பெரும் துறையாக உள்ளது. நீங்க என் வாழ்க்கையை நடந்த இப்படி அது வழிகாட்டி இருக்கிறாங்க. நான் சிறு பிராயத்தில் இருக்கிற பொழுது எனக்கு என்ன வயசு இருக்கு நினைக்கிறீங்க? ஒரு 7 வயசு, 7-8 வயசு இருக்கும். நான் 7-8 வயசுன்னா 4ஆவதோ 5ஆவதோ படிச்சுட்டு இருக்கேன். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். திருச்சிராப்பள்ளத்துல எங்க தந்தையார் என்ன பண்ண, ஒரு நாள் என்ன அழைச்சிட்டு போறாரு. எங்கப்பா போறோம்னு கேட்டேன். இங்க ஒருத்தர் சொற்பொழிவு பண்றாங்க, கேட்கலாம், நான் வாடான்னு கூப்பிட்டு போனேன். நான் சொல்ற வருஷம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 58-59 இருக்கும். சொற்பொழிவுடா வாடான்னு. சரி இன்னும் வந்தேன். நான் எனக்கு தமிழ்ல கொஞ்சம் ஆர்வம் சிறு பிராயத்துல உண்டு. சரி எனக்கு அவங்க கூப்பிட்டாருன்னு போனா திருச்சிராப்பள்ளத்துல தமிழ்ச்சங்கம்னு ஒரு இடம் இருக்கு. இந்த தமிழ்ச்சங்கத்துலதான் அந்த அறிஞர் பாடம் நடத்துறார். நீங்க எனக்கு என்ன பிராயம் சொல்லிட்டு உங்களுக்கு 8 வயசுன்னு சொன்னேன். எங்க தந்தையாரும் உட்கார்ந்துருக்காரு, நானும் உட்கார்ந்துருக்கேன். பெரிய பெட்ஷீட் வச்சிருக்கிறாங்க, அவங்க உட்கார்ந்துருக்கோம். ஒரு போர்டு ஒண்ணு இருக்கு, அந்த போர்டுல ஒரு சாக் பீஸ் வச்சு ஒரு பாட்டை எழுதியிருக்கு. அந்த பாட்டை ஒரு பெரம்பு மாதிரி ஒண்ணு இருக்கு, அந்த பெரம்பு மாதிரி இருக்கிறத வச்சு விளக்குறாரு. அந்த உருவம் அப்படியே தெளிவா என் கண்ணு முன்னால அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. நீங்க ரொம்ப பாட்டீங்க, அந்த பாட்டும் என் நெஞ்சில அப்படியே பதிஞ்சு போச்சு. சின்ன பிராயம் தானே, இந்த பாட்டை அவர் திரும்ப சொல்லிச்சு. என்ன பண்ணுமா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. விளப்பிய உள்ளத்து மெய்வாய் கண் அறந்தளந்தறியா ஆங்கவை போல தாம் தம் தமிழ் காந்தம் கண்ட பசாசத்தவையே. திருஞான போதத்து 5வது சூத்திரம் இதாவது எழுதியிருக்கு. இந்த அப்போவே நெற்று ஆயிடுச்சு இருக்குது. அது என்னவோ என்ன அர்த்தமே புரியாம நெற்று ஆயிடுச்சு. அவர் சொன்னார், இந்த காந்தம் கண்ட பசாசத்தவையே. பசாசம்னா இரும்பு, காந்தம் இரும்பு எடுப்பது போல அப்படின்னு விளக்கி சொல்றார். சொல்றவர் நல்லா கம்பீரமா இருக்கிறார், கண்ணாடி போட்டிருக்காரு, நல்லா அந்த உருவம் அப்படியே மனசுல குறைஞ்சிருச்சு. அப்பா இவர் பேர் என்னப்பான்னு கேட்கிறேன். சொற்பொழி முடிஞ்சு வெளியே இவர் பேர் என்னப்பான்னு கேட்கிறேன். எங்க அப்பா சொன்னார், டே அவர் தாண்டா ஔவை துரைசாமி பிள்ளைன்னு பேருடா இருக்கு.
இருக்காரு அவ்வை நடராசனார், அவருடைய தந்தையார். மாதம் ஒரு முறை வந்து அவரு இந்த சிவஞான போதும் நடத்திருக்காரு. அப்ப நான் போது இந்த ஒரு எனக்கு அது மனசுல பதிஞ்சுது. வெளியில வந்தோம், கூட்டமா வெள்ள வருகிறது, சொற்பொழிவு முடிஞ்ச வெள்ள வருகிறது, புத்தகங்கள்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. புத்தகம் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிற பொழுது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறேன் அவரை. உனக்கு படிக்க தெரியுமாடான்னு. அப்ப தமிழ் தானேப்பா, படிப்பேன்ப்பான்னு. என்ன புத்தகம் வேணும் உனக்கு அப்படின்னா பார்த்தா எல்லா புத்தகம் பெருசு சாதிச்சு எல்லாம் வச்சிருந்தேன். நான் ஒரு புத்தகத்தை காட்டி, இந்த புத்தகம் எனக்கு வாங்கி கொடுங்கப்பா. அதை பார்த்தேன், நான் கேட்ட புத்தகத்தை பொட்டி பொட்டி பார்த்தேன். அப்புறமா இது உனக்கு வேணும் மாடான்னாரு. ஆமா, படிப்பியாடாரு. படிப்பேன். எப்ப படிப்பேன்? தினம் தினம் படிப்பேன். நீ தினம் தினம் படிக்கிறதா இருந்தா இந்த புத்தகத்தை வாங்கித்தர. எவ்வளவுப்பா வேலைன்னு கேட்டாரு. 2 ஆனா 2 ஆனாங்கிறது எவ்வளவுன்னா இப்ப வந்து 12 பைசா. இப்ப மதிப்பு 12 பைசா. 2 ஆனா எங்க அப்பா என்ன பண்ணாரு, கொடுத்து வாங்கி கொடுத்து, நீ தினம் தினம் படிக்கிறதா இருந்தா நான் வாங்கித்தரேன். அவர் சொன்னதுக்காக அந்த புத்தகத்தை தினம் தினம் படிச்சேன். இந்த புத்தகம் என்ன தெரியுங்களா? திரு அருட்பா திரட்டு. வள்ளலாருடைய பாடல்களை எங்க அப்பா சின்ன போதுல அந்த புத்தகத்துல வாங்கி கொடுத்தாரு. அவர் அந்த நின்றுகிட்டு இருக்கிற அந்த கோலத்தை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் அதை பார்க்கும்போது பேர் தெரியாது, ஊர் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த திருமேனியை பார்த்த உடனேயே என்னவோ அந்த சிறு பிராயத்துல ஒரு அட்ராக்ஷன். இதையே வாங்கிக்கலாம் போல இருக்கேன், மித்ததை விட இது கொஞ்சம் படிச்சு இதையே வாங்கி அப்ப அந்த புத்தகத்தை எங்க தந்தையாருக்கு கொடுத்த வாக்குப்படி தினம் தினம் அந்த பாடல்களை படிச்சேன். தினம் தினம் படிச்சேன். படிக்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே தெரியாது, இந்த பாடல்களுக்கெல்லாம் ஒரு நாள் என்னை இறைவன் பல நல்லவர்கள் முன்பாக அமர்ந்து அதற்கு விளக்க உரை செய்ய சொல்லுவான் என்று அந்நாளில் அடியேன் அறியேன். இல்லைங்களா? இந்த பாடல்கள் எல்லாம் அப்ப படித்த பாடல்கள் இன்னைக்கு நினைந்து பார்க்கிற, கடவுள் எப்ப விதைக்கிறான் பாருங்க. ஒரு பயிரை அறுவடை செய்ய எப்பவோ விதைக்கிறாரு. நாம வந்து இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கோம்னா நாம நேற்று நினைச்சு இன்னைக்கு வரல. என்னைக்கோ நாம விரும்பி இருக்கிறோம். அந்த விருப்பத்தை இறைவன் நினைவு வைத்துக் கொண்டு கனிந்து வருகிற காலத்திலே அவர்களை உரிய செயலிலே கூட்டுவார், கொண்டு வந்து சேர்த்துவார். அப்படி கருணையே வடிவமானவர் சிவம். இவருடைய பெருமையை அதிகபட்சமாக நாம் கற்பதிலும் அதை கேட்பதிலும், அதனாலதான் ஓதல் ஓதுவித்தல் கேட்டல் கேட்பித்தல். திரும்பவும் கேட்பித்தல்னா என்னன்னா, நாம மட்டும் சொற்பொழிவுக்கு வரக்கூடாது, நம்ம மனைவியை அழைச்சு குழந்தைய அழைச்சுன்னு வரணும். தந்தையார் என்னை அழைத்து கொண்டு வந்தது போல அழைத்து கொண்டு வரணும். அது முதல்ல சிரமமா இருக்கலாம், ஆனாலும் கூட இதுதான் நாம் அந்த குழந்தைகளுக்கு காட்டுகிற உண்மையான வழிகாட்டு. அதை நாம இல்ல அதெல்லாம் அப்புறமா படிச்சுக்குவோம், இல்ல அவன் ரொம்ப பிஸியா இருக்கிறான், இல்ல அவன் ரொம்ப அதெல்லாம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு உனக்கு நேரம் இல்லைன்னு நாம சாக்கு போக்கு சொல்லி அவர்களுக்கு இந்த மெய்யான வழியை மறைத்து விடும். இந்த கேள்வி கேட்டு அமைதல், கேள்வி கேட்ட பிறகு மெய்ப்பொருளிலே சென்று இந்த ஆன்ம அறிவு பொருந்தும். ஆன்ம அறிவு இருக்கிறதே, அதனாலதான் கேள்வி கேட்டு அமைதல், சென்று பொருந்துதல். அந்த பொருத்துகின்ற நிலையிலே தான் இந்த கேள்வி ஞானம் என்று சொல்லுவது மிகச்சிறந்த ஞானமாக விளங்கும். நாம பல நூல்களை கற்று பல நூல்களை படித்து பல நூல்களில் இருந்து செய்திகளை சேகரிப்பதை காட்டிலும் இல்லைங்களா? இப்ப நான் உங்ககிட்ட சார் ஒரு 2 ஸ்பூன் தேன் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஸ்பூனு தேன் கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே 2 ஸ்பூன் தேன் கேட்டா என்னங்க பண்ணுவீங்க? ஒரு பாட்டில் கொண்டு வந்து கொடுத்தீங்க, தேன் பாட்டில் சார் 2 ஸ்பூனு அப்படின்னு கொடுப்பீங்க. நான் சொன்னேன், இப்படி வேணாம் எனக்கு தேன், அதோட ஒரிஜினல் ஃபார்ம்ல இருந்து எடுக்கணும், அதை எடுத்து கொடுங்கன்னு சொன்னேன். இவ்வளவு பூவை கொண்டு வந்து அள்ளி போட்டு இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி, நான் இங்க இருந்து உறிஞ்சிருது தேனியில உறிஞ்சணும். 2 ஸ்பூனு கொடுக்கறதுக்கு ஒரு பாட்டில கொண்டு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல சார், தேன் தானே கேட்டீங்க சொல்லி கொண்டாந்து இவ்வளவு பூவை பறிச்சு கொண்டு வந்து முன்னால கொட்டி இதுல இருந்தா தேன் வரதான் நீங்க எடுத்துக்கா முடியுமா? ஆனா இந்த தேனை
நமக்காக இந்த தேனி ஏற்கனவே மலர் இருந்து எடுத்து 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 கொண்டு போய் சேர்த்து வச்சு அதை தேனா மாற்றி வச்சிருக்கிற பொழுது அதை ரெடிமேடா வாங்கி நம்ம உடனே சுவையாக அதை சுவைத்து விடுவது போல மலர்களிலே இருந்த தேனை எடுத்து சேர்த்து வைக்கின்ற தேனீக்கள் போல நல்ல ஆசிரியர்கள் நல்ல நூல்களில் இருந்து கருத்துக்களை எடுத்து வைத்து சேர்த்து அவற்றை தேனாக தருகிற போது அவற்றை கேள்வி கேட்டு பொருந்தி விடுவதுதான் சிறந்த அறிவுடைமை என்று சொல்லுகிறார். அதனால பல வருடங்கள் உழைத்து பல நூல்களை கற்கின்ற ஞானம் தொடர்ந்து, நான் உங்கள்கிட்ட பெருமையா சொல்லல, பெருமையா சொல்ல, இந்த ஆயிரத்துக்குள்ள ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி சொன்னார், ஐயா நான் சொற்பொழிவாளர் ஆகிட்டேன்னாரு, நீங்க ஆசீர்வாதம் வேணும்னாரு. நல்லா தாராளமான, நான் சொற்பொழிவாளர் ஆனதுக்கு உங்க சிடி மட்டும் தான் காரணம், வேற ஒண்ணும் இல்லைன்னாரு. உங்களுடைய 6 சிடி கேட்டா போதுங்க ஐயா, 1 வருஷத்துக்கு ஓட்டலாம். நான் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க, வேற வார்த்தை. உங்களுடைய 6 சிடி கேட்டா போதுங்க, நான் 1 வருஷத்துக்கு சொற்பொழிவு சொல்லலாங்க, அந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு நான் ரொம்ப அடக்கமா சொல்லிக்கிறேன். இங்க மட்டும் இல்லை, பல்வேறு ஊர்களில், மதுரை, கோயம்புத்தூர் போன்ற பல்வேறு ஊர்கள் எல்லாம் நிரம்ப சொற்பொழிவாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள். காரணம், அடியனுடைய சொற்பொழிவுகளை கேட்ட மாத்திரத்திலேயே அவர்கள் எல்லாம் சொற்பொழிவாளர்களாக ஆகியிருக்கிறார்கள். இந்த கேள்வி ஞானத்தினுடைய சிறப்பை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போது ஏன் போறீங்க, சைதாப்பேட்டையிலேயே நீங்க ராமிங்க தலை வேகமா ஆட்டுறாரு, எத்தனையோ பேரு சொற்பொழிவாளர்களாக ஆகிவிட்டாரு. அவங்க எல்லாமே சொல்லுகிறாரு, 1 வருஷம் தொடர்ந்து வந்தீங்க எங்களுக்கெல்லாம் இப்ப நாங்களாம் சொற்பொழிவாளர். என்ன காரணம்? கேள்வி கேட்கிற பொழுது, சிரத்தையோடு கேட்கிற பொழுது ஏற்படுகின்ற அந்த ஊற்று இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஊற்று அதிகமா இருக்கு. ஆகையினாலே இந்த கேள்வி ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் பெற வேண்டாமா? அதனால கற்றுவிட்டோம் என்று நூல்களோடு நின்று விடாது, நூல்களிலே தேர்ந்தவர்கள் நல்ல கவனமா கேள்வி. கேள்வி ஞானங்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற பப்ளிக் மீட்டிங் எல்லாம் போய் உட்கார கூடாது. அதெல்லாம் ரொம்ப தெளிவா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அந்த நூலை கற்று தேர்ந்த அறிஞர்களுடைய கருத்துக்களை கேட்டேன். அவங்க அதுல ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்கணும். அவங்க அது வரைக்கும் அந்த நூலை நாம படிச்சிருப்போம், நாம தெரிஞ்சிருப்போம். அவர்களை போய் அதை கேட்கிற பொழுதுதான் அதனுடைய அந்த நுட்பம் அந்த கேள்வி ஞானத்துலதான் தெரியும். எதனால எப்படி சொல்லப்பெறுகிறது, ஏன் எப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். நான் ஒரு இடத்துல பேசுகிற பொழுது சொன்னேன், சிவபுராணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு இடத்துல மணிவாசகர் பெருமான் அதை நிறைவு செய்கிற பொழுது, தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியாதை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வன் சிவபுரத்தில் உள்ள கீழ் பல்லோரம் ஏத்த. அப்ப சொல்லுகிற பொழுது இதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த விளக்கம் முடிந்த உடனே அவர் நண்பர்கிட்ட சந்திச்சு சொன்னார், ஐயா எத்தனையோ நாள் ஓதிட்டு இருந்திருக்கிறேன் நானு, எனக்கு இந்த நுட்பம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அதுல தெரிந்தது ஐயா. அப்ப நான் என்னவோ நினைச்சுட்டே அதை ஓதிக்கிட்டு இருந்திருக்கிறேன், இப்பதான் எனக்கு அதனுடைய நுட்பம் தெரிஞ்சது ஐயா. பல பல காலங்கள் படித்தாலும் பல பல காலங்கள் நாம் ஆய்ந்தாலும் கிடைக்காத செய்திகள் அந்த நூலிலே தேர்ந்தவர்களுடைய உரையை கேட்கிற பொழுது தானாக தெரிந்து விடுகிறது என்று சொன்னார். அதுக்கு நான் சொன்ன எந்த பாயிண்ட் அவர் சொன்னாருன்னா, அது கேட்டேன், எந்த இடங்க ஐயான்னு கேட்டேன். தெரிந்து விடணும் இல்லை, எனக்கு எல்லா இடமுமே புதுசாக தான் தெரியும். சொன்ன இல்லைங்க ஐயா, தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. நீங்களே நான் ரொம்ப நாளா தென்பாண்டி நாட்டானா பாண்டி நாட்டை சேர்ந்தவன் அப்படிதான் அர்த்தம் தெரிஞ்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு கேட்கும் போதுதான் அதனுடைய உண்மையான பொருள் நீங்க சொல்லும் போதுதான் தெரிஞ்சது. அது தவறாக அல்லவா புரிந்து கொண்டு இருந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். சிவபுராணத்துக்கு அடியன் அந்த ஒரு 6 நாள் செய்த அந்த தொடர் சொற்பொழிவு
சிடியா வருது. நாளைய தினம் அந்த சிடி ரிலீஸ் சைதாப்பேட்டையில். 6-7 நாட்கள் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட 7.25 மணி நேரம் வருது. MP3 போட்டிருக்காங்க. நாளைய தினம் அந்த சிடி வெளியீட்டு விழா மாலை சைதையில நடராஜ பக்தஜன சபையில நடக்க இருக்கிறது. முடிந்த அன்பர்கள் கலந்து கொள்ளலாம். அதை நம்முடைய சைவ சித்தாந்த பெருமன்ற தலைவர் பாம்பன் அடிப்பொடி சிவி சதானந்தம் ஐயா அவர்கள் அந்த சிடியை வெளியிடுகிறார். இங்க அதற்கான அழைப்புகள் கொடுக்கப்படும், நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆக ஒரு செய்தியினுடைய அந்த நுட்பம் பலகாலம் ஆய்ந்தவர்கள், அந்த நூலை ஆய்ந்தவர்கள் சொல்லுகிற பொழுது நமக்கு அது உடனே அது கையில கிடைத்து விடுகிறது. இல்லைன்னா அதுக்காக நாம எத்தனையோ காலம் காத்துட்டு இருக்க வேண்டியது இல்லைங்களா? ஆக அதனால சொல்லுகிறார், ஒரு துணையாவது உலகமும் உயிரும், ஒரு துணையாவது உயிரும் உடம்பும், ஒரு துணையாவது உலகொரு கேள்வி, செறி துணையாவ சிவனடி சிந்தை, பெரு துணையாவது. பெருத்துணையை கேட்ட பிறகு பிறப்பில்லை தானே. பெருமையை கேட்ட பிறகு பெறுகின்ற துறையாக விளங்குகிற கேள்வியை கேட்ட பிறகு பிறப்பில்லை தானே சொன்னார். இந்த உடலும் இந்த உயிரும் பொருந்தி இருக்கிற உலக வாழ்வு. உலக வாழ்வு இந்த உயிரும் உடலும் பொருந்தி இருக்கு. சரி, இந்த உயிரும் உடலும் பொருந்தி இருக்கிற இந்த உலக வாழ்விலே நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ கேள்வி ஞானத்துல போய் பல விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிற இல்லையா? இந்த உலகத்திலே பயன்பெற வேண்டி இருக்கிற நிலையில நாம போய் கேள்வி ஞானமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். உதாரணமா சொல்றேனே, நாங்க ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுங்க. அந்த ஊருக்கு போறோம், அங்க இருக்கிற இடங்கள்லாம் சுத்தி பார்க்கணுங்கிறதுக்காக போறோம். மனைவி அழைச்சிட்டு போறோம், மக்களை அழைச்சிட்டு போறோம். மனைவி மக்களை அழைச்சிட்டு போறோம். கொடைக்கானல்னு வச்சுங்களேன், கொடைக்கானலுக்கு கூட்டு போறீங்க. அழைச்சிட்டு போகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? கொடைக்கானலுக்கு போறோங்க, மனைவி அழைச்சிட்டு போறோம், மக்களை அழைச்சிட்டு போறோம். நேரா போய் ஒருத்தரை பார்த்து, ஐயா கொடைக்கானல் போலான் இருக்கேன், வீட்டுல எல்லாரையும் கூட்டு போலான். நீங்க கொடைக்கானல்லையே கொஞ்ச காலம் உங்க உத்தியோகத்துல டிரான்ஸ்பர் ஆகி போய் இருந்ததா எனக்கு கேள்வி. அதை பத்தி நீங்க எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நானும் மனைவி மக்களும் போயிட்டு வரதுக்கு சௌரியம். சொல்லுங்க ஐயா அப்படின்னு அவர்கிட்ட கேட்க. அவர் என்ன சொல்லுவார்? தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் சொல்லுவார். எந்தெந்த இடத்துக்கு போகலாம், எந்தெந்த இடத்துக்கு போனா பார்க்கலாம், எந்தெந்த இடத்துக்கு போனா இந்த காலத்துல போனா சிறப்பா பார்க்கலாம், இந்த நேரத்துக்கு மேல போனீங்கன்னா மாலை நேரத்துல போனீங்கன்னா கோக்கர்ஸ் வாக்குல சரியா பார்க்க முடியாது, நீங்க காலையிலேயே போனீங்கன்னா தான் அந்த ஏரியா நல்லா இருக்கும். அப்புறம் பில்லர்ஸ் ராகுன்னு ஒரு இடம் இருக்கு, அது போய் பாருங்க. லேக்குக்கு போகும்போது நீங்க செல்ஃப் போட்டிங் போயிடாதீங்க. இப்படி எல்லாம் ஒரு அறிவுரை கொடுப்பார் இல்லைங்களா? எல்லா விதமான செய்திகளையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாம மனைவி மக்களை எல்லாம் அழைச்சிட்டு போய் முக்கியமா கேட்டுக்கிறது, இறங்கினவங்க எந்த ஹோட்டல்ல தங்கினா சரியா இருக்கும், நம்ம பட்ஜெட்டுக்கு சரியாகும், கேட்கிறோமா இல்லையா? கேட்கிறோமா இல்லையா? எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு. இது உலக ஞானம். இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது இன்னல்கள் இல்லாமல் இருப்பதற்கு மற்றவர்களுடைய அனுபவத்தை நீ கேள்வி கேட்டு தெரிந்து கொள்கிறாயே, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறாயே. ஏங்க, இந்த உலகத்துல பல பேரையும் பார்த்தா எல்லாரும் ஒரு காலத்துல முதுமை அடைந்து அந்த மூப்பின் காரணமாக பல்வேறு பிடியும் உற்று அவர்கள் இந்த உலகத்திலே சொல்லனாத துன்பம் உற்று அவர்கள் உலக வாழ்வில் நிற்பதை பார்க்கிறோம். அது எனக்கு ரொம்ப கவலை அளிப்பதாக இருக்கு. இதுல இருந்து விடுபடுவதற்கு பெரியவங்க ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா? இந்த துன்பம் எல்லாரும் பட்டுத்தான் ஆகணுமா? பிடி மூப்பு சாக்காடு என்பது எல்லாருக்குமே பொருந்துமா? நானும் அப்படித்தான் ஒரு நாள் போய் ஆகணுமா? இல்ல எனக்கு வேற ஏதாவது ரூட் உண்டா?
நீங்க இதெல்லாம் சொல்லுங்க என்று போய் கேள்வி ஞானத்தினாலே உன் ஐயங்களை தெரிந்து கொள்ள வேண்டாமா? இதான் இந்த பாட்டில் கேட்கிறாரு. உலக வாழ்விற்காக எத்தனையோ கேள்வி ஞானங்களினாலே உன்னுடைய ஐயங்களை எல்லாம் தெளிவித்துக் கொள்ளுகிற நீ இந்த வாழ்விற்கு பின்னாலே அமையப் போவது எது? ஏன் இப்படி இந்த மாதிரியான ஒரு வாழ்வு அமைந்திருக்கிற இந்த வாழ்விலே நாம நினைக்கிறது ஒன்றா இருந்தா நடக்கிறது வேற மாதிரி இருக்க. எங்க தப்பு பண்றோம்னு தெரியலையே, இல்ல எல்லாம் சரியா பண்ணாலும் கூட எங்க தப்பு வருத என்பது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் அதனாலதான் ரொம்ப அற்புதமா சொன்னார் பாருங்க நம்ம வள்ளுவர். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செப்பியான் கேடும். அவ்விய நெஞ்சம்னா என்ன அர்த்தம்? பொறாமை. இருக்கிறதுலயே 6 குணங்கள்ல ரொம்ப ஆபத்தான குணம் பொறாமை தான். காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம். இந்த மாச்சரியங்கிறது தான் இந்த பொறாமை. பொறாமை ஒண்ணுக்காக எழுந்த காவியம் தானே மகாபாரதம். வேற ஒண்ணுமே கிடையாது, வெறும் பொறாமை தான். வெறும் பொறாமை. யாரு? இந்த 5 பேர்த்த பார்த்து இந்த 100 பேருக்கு பொறாமை. அவ்வளவுதான். 5 பேரை பார்த்து பொறாமை. கடைசியில் 5 வீடு தான் கேட்டான். வேற ஒண்ணுமே வேணாம், எனக்கு 5 பேருக்கு 5 வீடு இருக்கு. ஊசி குத்துற இடம் கூட தரமாட்டேன் இல்லையா? இந்த பொறாமைங்கிறது ரொம்ப மோசமான ஒரு குணம். 6 தடை இருக்கு நமக்கு. இந்த 6 தடையில இந்த பொறாமை சொல்ற அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும். இப்படி பொறாமைன்னு ஒண்ணு சொன்னாரு. பொறாமை போல மற்ற தீய குணங்களையும் உடையவர்கள். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும். ஆக்கம்னா செல்வாக்கு, வாழ்வு, செல்வம், சிறப்பு, இதெல்லாம் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும். ஐயா, எல்லா தீய குணங்களும் இருக்குது, எல்லா தீய செயல்களும் செய்கிறான், ஆனா அவன் நல்லா இருக்கான். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும். நல்ல நேர்மையா இருக்கிறார், நல்லவரா இருக்கிறார், ஆனா அவர் கஷ்டப்படுறார். ஏன் இப்படி நடக்கணும் புரிய மாட்டேங்குத நமக்கு. ஐயா நீங்க சொல்றீங்க நல்லது செய்யணும், நல்லது செய்யணும், நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சா கெட்டது வரும். அப்படி பார்க்க முடியலையா? சில சமயத்துல இப்படி நடக்குது. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும். இது கேட்கிறது என்னங்கய்யா காரணம் அப்படின்னு திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்டா திருவள்ளுவர் உடனே சொன்னார், அதுவாப்பா சொல்றேன். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும். சரி, ஏதோ பதில் சொல்ல போறாரான்னு பார்த்தா அதைத்தாப்பா நானும் கொஞ்ச நாளா சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அதைத்தான் நானும் சிந்திச்சுட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து சிந்திப்போன. நான் குரலைத்தான் சொல்றேன். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும். ஆயப்படும், நினைக்கப்படும். நினைத்தல்னா ஆயுதம், நினைக்கப்படும். ஆய்வோன்ட்ட என்னங்க இது அப்படின்னா என்ன சொல்றாரு தெரியுங்க? நினைக்கப்படுங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. அவர் சொல்லுகிறார், இதுக்கான பதில் நீ கேட்டேன்னா இதுக்கு இங்க பதில் கிடையாது. ஏன்னா இது அறநூல். நீ கேட்டிருக்கிற கேள்வி இந்த சிலபஸ்ல வராது, வேற சிலபஸ். என்ன? அறநூலிலே இதற்கு விடை காண முடியாது. பின்ன அருள் நூலிலே போய் தெரிஞ்சுக்கோங்க. அருள் அருளாளர்கள் சொல்லுவார், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் செவ்வியான் கேடும் என்று சொல்லுகிற பொழுது, அப்பா வேற ஒண்ணும் இல்லப்பா, இப்ப அவர் தீய குணங்களோட உடையவர் தான், அதை பத்தி சந்தேகம் இல்லை. இவர் நல்ல குணம் உடையவர் தான், அதை பத்தி சந்தேகம் இல்லை. 2 பேரும் போய் பேங்க்ல பணம் எடுக்க போறாங்க. ஒருத்தர் செக்கை கொடுத்தா பணம் கொடுக்குறான், இன்னொருத்தர் செக்கை கொடுத்தா திரும்ப செக்கையே கொடுக்குறான், பவுன்ஸுங்கிறான். 2 பேரும் கொடுக்கிற பொழுது இப்படி நிகழ்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இவர் அக்கௌண்ட்ல ஏற்கனவே பணம் இருக்கு, இவர் அக்கௌண்ட்ல ஏற்கனவே பணம் இல்லப்பா, அவ்வளவுதான். அப்ப ஏற்கனவே போட்ட அந்த பணத்தை தான் இப்ப இவன் எடுத்திருக்கிறானே தவிர இப்ப போய் இந்த குணங்களினாலே இவன் அந்த செல்வாக்கையோ செல்வத்தையோ பெற்று விடல.
இது முன்னை வினைகளினுடைய பயன் வருது. எப்பவுமே கேரி ஓவர் தான். இப்படிதான் வாழ்க்கையே இல்லையா? உண்ணுகிற பொழுது மாம்பழம் எதையும் செய்யறது இல்லை இல்லையா? அது உண்டு, அது உள்ள போய் அதுக்கப்புறம் தானே எல்லாம், அதுக்கப்புறம் தான் தன்னுடைய குணத்தை காட்டுகிறது, அதுக்கப்புறம் தான் வைத்து வரி வருது, எல்லாமே அதுக்கப்புறம் தானே. மதியம் உண்ட பழம் மறுநாள் தன்னுடைய நிலையை காட்டும். அது போல ஒருவர் செய்த வினையினுடைய பயன் அவருக்கு பின்னாலே விளைகிறது. அதனால அதை வைத்து நாம சொல்ல முடியாது. ஒரு வினையினுடைய பயன் உரியவருக்கு போய் சேருகிற நிலை எங்கே, இந்த விளக்கங்களை நாம் எங்கே கேட்டு தெளிவு பெற முடியும் என்று சொன்னால், அருள் நூல்களை ஆழ்ந்து சொல்லுகின்ற அறிஞர்களுடைய அந்த கேள்வியினாலே நீ தெரிந்து கொள். கேள்வி கேட்டு தெரிந்து, இந்த கேள்வி கேட்டு அமைதல் என்று சொல்லுவதனாலேயே, அமைதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கேள்வி கேட்டு அமைதல் என்று சொன்னால் கேள்வியை கேட்டு ஐயமும் திரிவும் அகன்று பொருந்து இருத்தல். இல்லைன்னா கேட்ட பிறகு ஐயமும் திரிவும் இருக்குமானா நீ இன்னும் தொடர்ந்து கேட்கணும். அதான் சொல்ற, இந்த உறுத்துணையாவது உயிரும் உடம்பும். உயிருக்கு உடம்பு துணை, உடம்புக்கு உயிர் துணை. இந்த ரெண்டுக்கும் துணை எதுனா உலகுறு கேள்வி. உலக சம்பந்தமான கேள்விகளை கேட்டு நாம் இந்த உடம்ப சரி பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? எத்தனையோ செய்திகளை உலக ஞானத்திலிருந்து கேட்கிறோம். என்ன, டிவியை திறந்தா போதும் எல்லா வியாதிக்கும் அதுக்கு மருத்துவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மருத்துவர் இப்பொழுது பதில் சொல்லுவார் அப்படின்னு ஒரு பகுதி எல்லாத்துலயும் இருக்கு. அநேகம் அது திறந்த உடனே மருத்துவர் உடனே பதில் சொன்னார். கேட்கிறார், 2 நாட்களாக எனக்கு பின்கழுத்து வலியாக இருக்கிறது, இதற்கு என்ன காரணம்? அவர் சொல்லுகிறார், இதற்கு நீங்கள் இரவு அதிக நேரம் விழித்திருந்திருக்கலாம், அல்லது அதிக நேரம் நீங்கள் குடிந்து ஏதாவது எழுதியிருக்கலாம், இதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். எதற்கும் நீங்கள் ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து விடுவது நல்லது. நிகழ்ச்சியின் முடிவிலே என்னுடைய விலாசத்தை தருகிறேன். இதுவும் சொல்லுவார். வேற மருத்துவரை பற்றிய எத்தனையோ குறிப்புகள், உலகங்களை பற்றிய எத்தனையோ குறிப்புகள், இங்க இருந்தபடியே அமேசான் காடை பத்தியும் ஆப்பிரிக்கா காடை பத்தியும் எத்தனையோ செய்திகள். என்னங்க, இங்க இருந்தபடியே நிலவை பத்தி எத்தனையோ செய்திகள் இல்லையா? இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆன்மாவிற்கு உறுதி பயப்பது எது? மன நிம்மதியும் மன அமைதியும் தந்து நம்முடைய வாழ்விலே எப்பொழுதுமே சீராக இருக்க வைப்பது எது என்பதை தெரிந்து கொள்வது இல்லையே. இது உலக கேள்வி ஞானத்திலே வராது, அருள் கேள்வி ஞானத்திலே தானே வருங்கிறது. அதனால உலகுரு ஞானம், உலக ஞானம் வச்சுக்கோ, அதையும் தெரிஞ்சுக்கோ, அதுவும் தேவைதான் இந்த உலக வாழ்க்கைக்கு இல்லைங்களா? அப்பப்ப என்னென்ன நிலை என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாம் வானிலை அறிக்கையிலிருந்து எல்லாத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா? மழை வருமா, குடை எடுத்துட்டு போகணுமா வேண்டாமா, ரெயின் கோட் எடுத்துட்டு போகணுமா, இவ்வளவு ஏற்பாடெல்லாம் உலக ஞானத்துல நீ பெற்று இருக்கிறாய், செய்து கொள்ளுகிறாய். இந்த அளவுக்கு நமக்கு இந்த அருள் ஞான இது கேட்கறதுக்கு விருப்பம் பெரும்பாலானவருக்கு இல்லையேங்கிறதுக்காக சொல்லுகிறார். கேள்வி ஞானம் என்பது சமய சார்ந்தோரும் ஆண்டோரும் அவையிலே கூடியிருக்கிற நூலை பற்றி சொல்லுகிற பொழுது அவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளுதல், அதற்கு ஆர்வம் வரணும். அந்த ஞானம் உனக்கு அதிலே கிடைக்கின்ற அந்த செய்திகளினாலே எத்தனையோ ஞான நிலையிலே உனக்கு அமைதியும் பதிலும் கிடைக்கும். நாம சில சமயம் நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்வில் குறுக்கிடும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு தெரியாம நாம தவிப்போம். இது யார்கிட்ட கேட்கறதுன்னு கூட தெரியாம விழிப்போம். கேட்டா அவர் நமக்கு நல்லபடியா கைட் பண்ணுவாரா, நமக்கு வழிகாட்டுவாரா என்கிறது கூட. அப்ப எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான குறிப்புகள் நம்முடைய விஞ்ஞான நூல்களிலே தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய விஞ்ஞான நூல்கள்ல வழிகாட்டுதல் என்பதுதானே மிகப்பெரிய செய்தி. எனவே கேள்வி ஞானம் என்பது
ரொம்ப முக்கியமாக அறநூல்களை ஓதுகின்ற இடத்திலே அமர்ந்து அவற்றை கேட்டால்தான் சிந்திக்க முடியும். அதனாலதான் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்று சொல்லக்கூடிய 3 நிலைகளை வைத்து முடிவாக ஒன்று கூடுதல் என்று சொல்லக்கூடிய அந்த நிட்டையை அமைக்கின்றார்கள். இந்த சில பேருக்கு பக்குவிகளுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா, இந்த கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் இந்த 4 ஒன் பை ஒன்னா நிகழாது. இன்ஸ்டன்டேனியஸா எல்லாம் ஒன்னா நிகழும், ஸ்பான்டேனியஸா நிகழும். கேட்கிற பொழுதே தெளிவு வந்துடும், அவங்களுக்கு தெளிந்த பொருளோடு ஒன்றி விடுவார்கள். இது எல்லாருக்கும் கூடுவது அல்ல, மிகச்சிறந்த பக்குவிகளுக்கு அது நிகழும். ஆனால் எல்லாரும் பொதுவா என்ன செய்யணும்னா, நல்ல உயர்ந்த நூல்களை கேட்டல், அவைகள் எங்கே சொல்லப்படுகின்றனவோ அங்கே இருந்து அவற்றை கேட்டல். நூல்களை கேட்டு 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 அவற்றை சிந்தித்து சிந்தித்து பிறகுதான் தெளிவு கிட்டுமே தவிர தேச தெளிவு வந்து விடாது. அதனாலதான் மணிவாசகர் சொல்லுகிறார், ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார், தெய்வம் உண்டென்று, தெய்வம் உண்டுன்னு முதல்ல ஒரு நினைப்பு வந்ததுக்கு அப்புறமே 6 கோடி மாயா சக்திகள் தத்தம் மாயையை தொடங்கின. தெய்வம் உண்டுன்னு தெரிஞ்ச உடனே கடவுள்கிட்ட போய் ஒன்று சேர்ந்து விடுகிற நிலை வந்ததா? கடவுள்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீங்க ஒத்துக்க ஆரம்பிச்ச உடனேயே, செல்லு வாங்கலான்னு நீங்க முடிவு பண்ண உடனேயே எத்தனை பிராண்டு, எத்தனை ஃபீச்சர்ஸ், எத்தனை கடை. சார் நீங்க எங்ககிட்ட வாங்க சார், நாங்க செல்லு கொடுத்துட்டு தினம் உங்க வீட்டுக்கு வந்து செல்லு ஒர்க் பண்ணுதான்னு கேட்டுட்டு போவோம் சார் அப்படின்லாம் கூட நிலைக்கு வந்துருச்சு. இன்னும் சில பேர்லாம் சொல்றோம், செல்லு கொடுத்தோம்னா நாங்க தினம் எங்ககிட்ட ஒரு ஆள் இருக்கா சார், அனுப்பிச்சு வைப்போம், தொடச்சி வச்சு கொடுத்துருவா சார் உங்ககிட்ட, நீங்க துடைக்கவே வேணாம் சார் செல்ல. இப்படி எல்லாம் செல்லுக்கு பாத்தீங்கன்னா அப்படி வந்து செல்லு வாங்கலாம் நமக்கே இப்போ ஒரு மகிழ்ச்சி. எது உண்மையா நல்லா ஒர்க் பண்ற செல்லு புரிய மாட்டேங்குது, எதனுடைய ஃபீச்சர்ஸ் நமக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. செல்லு வாங்கணும்னு முடியுது செஞ்ச உடனேயே 6 கோடி மாயா சக்திகள் தத்தம் வேலையை துவங்கின. உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சு போயிருக்கோம், கடவுள் உண்டுன்னு. சரி சாமி கும்பிடலான்னு எங்க சாமியை வாங்க, நீங்க முதல்ல எங்க சாமிக்கு வந்தா நீங்க பூட்ஸ் போட்டுக்கிட்டே கடைசி வரைக்கும் வரலாம். நீங்க எப்படி சொல்லலாம் பாருங்க, எங்க சாமி கிட்ட வந்தீங்கன்னா நீங்க பூட்ஸை போட்டுட்டு கடைசி வரைக்கும் வரலாம், பூட்ஸ் எல்லாம் கழட்டவே வேணாம். எங்க கோயிலுக்குள்ள வந்தா நீங்க பூட்ஸ் கழட்ட வேண்டாம். அவன் அங்க குளிர்காலம் அங்க சாக்ஸ் போட்டு பூட்ஸ் போட்டு எல்லாத்தையும் போட்டிருப்பான். அது ஒவ்வொருத்தரையும் அவுத்துட்டு அங்க பேர் ஃபீட்டோட போனான்னா காலை கீழே வைக்க முடியாது, ஜில்லுன்னு இருக்கும். அதனால அவன் அங்க செருப்பு எதையும் போடுவான். இங்க ஏண்டா போட்டிருக்கோன்னு தோணும், அது எப்படா கழட்டலான்னு இருக்கும் இல்லையா? இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய கடவுளை பத்தி எங்க சாமி கும்பிட்டீங்க, நீங்க ஒண்ணு வேணாம் சார், 21 நாள் வந்துட்டு போங்க, உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வரும் பாருங்க. 21 நாள் நீங்க வந்துட்டு போங்க நம்ம கோயில், ஒரு எஃபெக்ட், தனி எஃபெக்ட். எங்க கோயிலுக்கு வாங்க, ஒரு மண்டலம் வாங்க, 48 நாள் வாங்க, எங்க கோயிலுக்கு 48 நாள் வாங்க, உங்களுக்கு ஒரு தனி பலன்றது. இப்படி அவரவர்கள் அவரவருடைய தெய்வத்தை பற்றியும் வழிமுறைகளை பற்றியும் அவர்களுடைய செயல்முறைகளை பற்றியும் எது உண்மையான கடவுள் எப்படி கண்டுபிடிக்கிறது? முடிவில்லாததோர் பொருள் அது கருதணும்னார். கடவுளை குறிப்பிடுறதுக்கு மணிவாசகர் சொல்லுகிறார், முடிவில்லாததோர் பொருள் அதுன்னார். முடிவில்லாததோர் பொருள் அப்படின்னு ஏன் சொன்னார்? முடிவில்லாததோர் பொருள் என்ன அர்த்தம்? முனிவு இல்லாததோர் பொருள் அது கருதலும். போற்றி திருவள்ளுவர் கோபம் இல்லாதது பொருள் அப்படின்னு. என்ன கோபம்? விருப்ப வெறுப்பு இல்லாம இருக்கிறதுனால. ஏன் அப்படி சொன்னாருன்னா, முனிவில்லாதது ஒரு பொருள் அது கருதம்னா, நீ அதை முதல்ல கும்பிடாம வேற எதையோ கடவுளை எல்லாம் கும்பிட்டுட்டு வந்தா கூட அதுக்கு கோபம் வராதான். சரி எங்கேயாவது கும்பிட்டு வந்து சேர்ந்தா சரின்னு இருப்பான். நம்மள கும்பிடலையே இவன்,
அப்படின்னு இல்லை. அதுக்கு எந்த கோபமும் கிடையாது. அது சிறு தெய்வ வழிபாட்டுல ஆரம்பிச்சு அங்கேருந்து வந்தா கூட இது ஒண்ணும் கவனம். என்னடா அந்த ஆளு அது நான் தான்டா அப்பாயின்மெண்டே கொடுத்தேன், அவனுக்கு நான் தான் அப்பாயின்மெண்டே கொடுத்தேன் அப்படின்னு இது போய் சொல்லாது. நீ அவனை போய் கடவுள் கும்பிடுற, நான் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு போய் சொல்லாது. முழுமையில்லாதது ஒரு பொருள் அது கருது, அதுதான் உண்மையான பொருள், மூலப்பொருள், முழுமுதற் பொருள். ஆனாலும் கூட அதை நாம் வழிபடாமல் சிறு தெய்வ வழிபாட்டிலே துவங்கினாலும் கூட அது காத்திருக்கும், நம்மகிட்ட வந்து சேரும். சிறு தெய்வங்களை வழிபாடு செய்து கொண்டு மூலப்பொருளாக இருக்கிற சிவத்திடம் வந்து சேர்வதற்கு எத்தனையோ காலம் ஆயிற்றுன்றார் போற்றிக்கிறது. அப்ப முடிவில்லாதது பொருள் அது கருதலும் என்று சொல்லுகிற அந்த பெரும் பொருளாக இருக்கக்கூடிய அந்த பொருளை நாம் அறிந்து கொள்வதற்கு தக்க கேள்வி ஞானம் இருந்தால் தான் முடியும். நீங்க சிவபெருமானை பற்றி தெரிந்து கொள்ளணுமா? நான் உங்களுக்கு வழி சொல்றேன், ஒண்ணு வேணாம், திருமுறை பாடல்களை எல்லாத்தையும் நீங்க ஆய்ந்து பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் தான் முழுவதும் பொருள்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படிங்களா சார், சரிங்க சார் நான் தெரிஞ்சுக்கிறேன் சார். திருமுறை பாடல்கள் எங்க சார் கிடைக்கும்? சரி, நான் சொன்ன புத்தகங்கள் எப்பவும் சார் கிடைக்கும். எந்த புத்தகம் சார்? சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் இருக்கு, அங்க போங்க. ஓ அப்படியா சார்? சார் அந்த புத்தகம் எத்தனை பாட்டு சார் இருக்கும்? அந்த புத்தகத்துல எத்தனை பாட்டு இருக்குமா? எத்தனை புத்தகம் கிடையாது? எத்தனை புஸ்தகம்? முதல்ல 12 திருமுறைன்னு இருக்கே, அது 12 புஸ்தகம் ஐயா. சரி, ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் கிட்டத்தட்ட 5000 பாட்டு வச்சுக்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 பாட்டு வரும். அவ்வளவுதான, அவசரப்படாத. அப்புறம் ஒரு 14 புஸ்தகம் இருக்குது. அது என்னது? அதுதான் சித்தாந்த சாத்திரம். அது ஒரு 14 புத்தகம். அதுல ஒரு 5000-6000 பாட்டு இருக்கு. அப்புறம் இதுல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வராது, அவன் நேரம் நூற்பதிப்பு கழகத்துக்கா போவான். நல்ல வேலை சொன்னாரியா, நமக்கு நல்ல வேலை சொல்லிவிட்டாரு. இதுல போய் சிக்கி இருக்கணும், நல்ல வேலை கரெக்டா சொல்லிட்டார், கிளம்பிடுவான் இல்லீங்களா? இதனாலதான் நம்ம திருமுறை ஆசிரியர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த பாடல்களை ஒவ்வொரு தலந்தோறும் பாடிய பாடல்களை அத்தனை பாடல்களையும் முழுமையாக படித்துத்தான் இல்ல திருமுறை திரட்டு. அது கூட பார்த்தா இவ்வளவு பெருசு இருந்தது. 1000 பாட்டு இருக்கும் போல இருக்காது. உடனே நம்ம இன்னொரு போட்டாங்க, பலன் தரும் பதிகங்கள் அப்படின்னு போட்டாங்க. இது கொஞ்சம் பரவாயில்ல இல்லையா? பலன் தரும் பதிகங்கள் இது புரட்டி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20 பதிகம் தான் வந்தது. இதை நீங்க முன்னாலே சொல்லியிருக்கலாம். எதுக்கு முதல்ல பயன்படுத்திட்டு இப்படி ஒரு 20 பாட்டு அப்படி இல்லையா? எங்க பாட்டெல்லாம் படிக்கிறது ஒரு இதா இருக்கு, இது எப்படி வருது? ஒன்னும் கவலைப்படாத, நீ நிறைய சொற்பொழி நடக்குது சென்னையில, அங்கங்க போய் இருக்காரு. ஆனா வரிசையா வராது, நடுவுல கேளு, அங்கங்க குறிச்சுக்க போ. அப்ப இந்த புத்தகங்களையும் வச்சிருந்த கேள்வி ஞானத்தில் அவர் போகிற பொழுது இந்த பாடல்களுடைய சுவையை கொஞ்சம் கொஞ்சமா அறிய ஆரம்பிக்கிறார். பலன் தரும் பதியங்களை படிக்க ஆரம்பிக்கிறார். பலன் தரும் பதியங்கள்னால வர பலன்களை எல்லாம் அனுபவிக்கிறார். இந்த அனுபவத்தை விட்ட பிறகு அவருக்கு ஆகா இதில் இன்னும் ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்க என்று அதன் மீது ஆர்வம் ஏற்படுகிறது. மேலும் மேலும் பாடல்களை கேட்கிறார். மேலும் மேலும் அந்த கேள்வி ஞானத்தினாலே மேலும் மேலும் அதில் ஆர்வம் உற்று நூல்களை வாங்கி தனக்கென ஒரு நூலை தேர்ந்தெடுத்து, சார் நான் திருவாசகத்தை பிடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார் என்று சொல்லி திருவாசகத்தையே தன்னுடைய முதல் நூலாக கொண்டு அதனையே கற்று ஓதி உணர்ந்து ஒழுக ஆரம்பித்து இறைவனுடைய திருவுகளை பெற்று விடுகிறார். இப்போ உங்க நூலை நீங்க பிடிக்கிறதுக்கு எங்க இன்னும் சொல்ல போனா ஒருத்தர் என்ன பண்ண தெரியுங்களா, திருவாசகம் கூட கிடையாது. யாரோ ஒருத்தர் சொன்னார் அன்னைக்கு அரோரா மடம்னு, திருச்சிக்கு பக்கத்துல, திருச்சிக்கு பக்கத்துல திருவாசகம் கூட கிடையாது. அவங்க திருவாசகத்துல சிவபுராணம் மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது, வெறும் சிவபுராணம். சிவபுராணத்துக்கு தான் பூஜை, சிவபுராணத்துக்கு தான் வழிபாடு, சிவபுராணத்தை தான் ஓதுறது, சிவபுராணத்தை தான் பேசுறது, எல்லாம் சிவபுராணம் தான், வேற ஒண்ணும் கிடையாது, வேற நூலே கிடையாது. பிடிச்சிட்டாங்க கெட்டியமா. சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார், சொல்லிட்டார, முடிஞ்சு போச்சு. சிவபுராணங்கிறது வேற ஒண்ணு, மொத்த திருவாசகத்தினுடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம், கண்டென்ஸ்டு ஃபார்ம், அவ்வளவுதான்.
மொத்த திருவாசகத்தினுடைய சுருக்கம் தான் சிவபுராணம். சிவபுராணத்தினுடைய விரிவு தான் மொத்த திருவாசகம். பாருங்க அந்த அதை அமைச்சிருக்கிற முறையே பார்த்தீங்கன்னா, இந்த சிவபுராணத்தை மட்டும் அமைச்சிருக்கிற முறை பார்த்தீங்கன்னா, அதை ஒரு நூல் போலவே சுவாமி செய்திருப்பாங்க. அதனுடைய பெயர், நூல் பெயர், அந்த நூலுக்கு ஒரு பாயிரம், ஒரு நூல்னா முதல்ல பாயிரம் இருக்கணும். பாயிரம்னா அதை வாழ்த்து இருக்கணும். வாழ்த்து தன்மையா இருக்கலாம், முன்னிலையா இருக்கலாம், படங்கையா இருக்கலாம், வாழ்த்து இருக்கணும். அதற்கு பிறகு அந்த நூலை எதற்காக ஓதுகிறேன்னு காரணம் சொல்லணும். இந்த நூலை ஓதினால் என்ன பயன் வரணும்னு சொல்லணும். இத்தனையும் சிவபுராணத்தில் இருக்கணும். நூல் பேர் சொல்லணும். 51 பதிகத்துல நூல் பேர் அவர் சொன்னது இந்த ஒரு பதிகத்துக்கு தான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன். முதல்ல வாழ்த்து, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்ன, இந்த வாழ்த்தெல்லாம் சொல்லி பாயத்தை சொல்லிட்டு தான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் கடைசியில சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு பயனையும் சொல்றார். அதனால சிவபுராணத்தையே நூல் போல செய்து விட்டார். சிவபுராண விளக்கம். அப்ப எப்போ ஒரு நூலை நமக்கு உகந்த நூல் எது என்று தேர்ந்து எடுத்து அந்த நூலை பிடிச்சுக்கணும். சில பேர் சுந்தர தேவாரம், சுந்தரரை குருவாக பற்றி சுந்தர தேவன். சிலர் பெரிய புராணம், பெரிய புராணம் தான் முழுக்க முழுக்க பெரிய புராணம். தினம் திருத்தொண்ட தொகை ஓதுனா போதுமா, வேற ஒண்ணுமே வேணாம் சார். தில்லை வாழ்ந்தனதும் அடியார்க்கு அடியே, வினைகள் எல்லாம் மிகச் சுலபமான மாய்வதற்கு ஒரு வழி 63 நாயன்மார்களுடைய திருநாமத்தையும் தினந்தோறும் ஓதுது. நாயன்மாருடைய பெயர் எல்லாத்தையும் 63 நாயன்மாருடைய திருநாமங்களையும் தினந்தோறும் ஓதி விடுவது. அதனால்தான் சொன்னார், தீதிலா திருத்தொண்ட தொகை தர வந்தார்னு. தீதிலா திருத்தொண்ட தொகைன்னா அது தீதிலா திருத்தொண்ட தொகை இல்ல, தீது இல்லாமல் செய்யும் திருத்தொண்ட தொகை. தீது இல்லாது செய்யும், அப்படி செய்யும் நடுவில் போட்டுக்கணும், தீது இல்லாது செய்யும் திருத்தொண்ட தொகை, அது தருவதற்கு வந்தார். அப்ப நமக்கு நம்மை இந்த நல்வழிப்படுத்துவது, நூல்கள் பால் கூட நல்வழிப்படுத்துவது முதல்ல கேள்வி ஞானம் தான். கேள்வி ஞானம் என்று சொல்லக்கூடிய அதை வலியுறுத்துகிறார். அதனாலே எங்கெங்கெல்லாம் அருள் பொழிவுகள் நிகழ்கின்றனவோ அங்கே எல்லாம் நீ சென்று அதனை சேர்த்துக்கொள். அது உனக்கு ஞானத்தை வழங்குவதிலே மிகுந்த பெரும் துணையாக விளங்கும். கேட்ட அந்த பொருளை நீ சிந்திக்கிற பொழுது அந்த சிந்தனையின் வயத்திலே உனக்கு தெளிவு விளையும். பொருளை சிந்திச்சாத்தான் தெளிவு வரும். கேட்ட மாத்திரத்திலேயே தெளிவு வராது, கேட்டதை சிந்திக்கணும். சிந்தித்த பிறகுதான் தெளிவு வரும். தெளிஞ்ச பிறகு கூட அப்படியே விட்டுட்டு போயிடுவது. தெளிந்த பொருளோடு சார், நான் இது வரைக்கும் திருமுறைகளை நல்லா கேட்டேன் சார், அத எல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்தேன், எனக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. என்ன, சிவபெருமான் தான் முழுமுதல் பொருள் தெளிவா தெரிஞ்சு போச்சு சார். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு, சிவபெருமான் தான் முழுமுதல் பொருள். எனக்கு ஐயம் கிடையாது, திரிப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது, மாற்றம் கிடையாது. நூல்களை ஆய்ந்ததுல எனக்கு அது தெளிவு வந்து விட்டது சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்ப நாளைக்கு ஆபீஸ்ல பேசலாம். இல்லைங்க, நான் அடுத்த வாரத்தை ஒரு வாரம் முழுக்க லீவு. எதுக்கு? எங்க ஊர்ல கருப்பண்ண சாமிக்கு பொங்கல் வைக்கிறோம், கடா வெட்டி. இப்ப என்ன தெளிஞ்சாரு, தெளிஞ்சுட்டு அந்த பொருளை விட்டுவிட்டா என்ன வருது? எதுக்கு கருப்பண்ண சாமி, எதுக்கு கடா வெட்டுற போச்ச? இப்ப எந்த பொருளை தெளிந்தாலும் அந்த பொருளில நிக்கணும். சிவத்தை தவிர எதையும் வழிபட மாட்டேன் சார், சிவ வழிபாடுதான் எனக்கு, வேற வழிபாடு கிடையாது என்று சிவனுக்கு சிவ வழிபாடு அல்லவா செய்திருக்கணும்.
நின்றார்கள் நம்ம பெரியவங்க. சிவ வழிபாடை உறுதியாக செய்கின்ற பொழுது அவர்களுக்கு மற்றொரு இடையூறு எனக்குண்டோ சொன்னார். அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடமையும் உண்டே அறையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிரையோ. கொடுத்தா எல்லாத்தையும் டோட்டல் சரண்டர், ஆவி உடல் பொருள் உடமை எல்லாம் ஒன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிரையோ. நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானும் இதற்கு நாயகம். நாம தெளிந்த பொருளோடு ஒன்றணும். அப்ப கேட்டல்ங்கிறது தான் துவக்க நிலை. கேட்க 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 அதுக்கு நாம கேட்ட பொருளை சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கணும், சிந்திக்கணும். சிந்தித்த பொருளோடு நாம் அதை தெளிவு பெற வேண்டும். தெளிவு பெற்ற பிறகு ஐயம் வரக்கூடாது. தெளிவு வந்த பிறகு திரும்ப ஐயம் வரக்கூடாது. ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் திரும்ப ஐயம் வரக்கூடாது. காப்பாற்றுவாரா இல்லைன்னு தெரியலையே சார் அப்படின்னு திரும்ப எதுக்கும் அங்கேயும் போய் கூட நின்றுடலாமான்னு பாக்குறேன் சார். இவர் விட்டாலும் அவராது பிடிச்சி வர அப்படின்னு திரும்பவும் போனா அதுல என்ன தெளிவு வரலன்னு அர்த்தம் இல்லையா? சிவனுடைய ஒக்கும் தெய்வம் தேடியும் இல்லை, அவனுடைய ஒப்பார் இங்கு யாரும் இல்லை. புகழம் கடவுள் என்று பொன்னொழி மின்னும் தவண சடமுடி தாமரையானே அப்படின்னு தெளிவுபட சொல்லுகிற போது திரும்ப தருத்த ஆரம்பிக்கிற போது சொல்லுகிறார், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அப்படித்தானே ஆரம்பிக்கிற. நீ திருமந்திரம் கேட்கறதுக்கு படிக்கிறதுக்கு வந்திருக்கிறியா? ஆமா, முதல்ல ஒரு செய்தியை தெரிஞ்சுக்க. என்ன? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. தேடாத, டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க. நாங்கெல்லாம் தேடி பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லிடுவோம். உனக்கு வேலை மிச்சம், உனக்கு வேலை மிச்சம். நீ ஐயம் கொள்ளாத. ஏன் ஆன்மாவுக்கு இலக்கணமே என்னன்னா ஐயம்தான். எதை பார்த்தாலும் சந்தேகப்படும். அது வெட் பெயிண்ட் தொங்கி வைக்கிட்டோம், போர்டு தொட்டுதான் பார்ப்போம். அவன் எழுதி போட்டிருக்கானே, அப்புறம் என்ன ஐயம்? எல்லாத்துலயும் சந்தேகம். சந்தேகமே இல்லை. நான் பார்த்துருக்கேன், சில பேர் வீட்டை பூட்டினதுக்கு அப்புறம் இழுத்து 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 அங்க இழுத்தாலும் போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து தொங்கிடுவான் பூட்டிலேயே. ஐயம், ஒருவேளை பூட்டல மாதிரி நமக்கு தெரியுது, பூட்டாம இருந்திருப்போம் அப்படின்னுட்டு. இந்த ஐயம் இருக்கு பாருங்க, அது தெளிவுக்கு எதிரி. உன்னை செஞ்சிருக்கிறேன், சரியாத்தான் இருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு அந்த கான்பிடன்ஸ், அந்த நம்பிக்கை, இதுதான் தெளிவு. அதைத்தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க. ஒரு பொருள் சிவம் தெளிஞ்சாச்சு, அவ்வளவுதான். நானும் அதை விட மாட்டேன், அதுவும் என்னை விடாது, அதுவும் என்னை விடாது, நானும் அதை விட மாட்டேன், அவ்வளவுதான். என்ன ஆனாலும் சரி, நம்முடைய நூல்கள் அதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், அருள் நூல்கள். அப்படி இருக்கிற பொழுது எனக்கு என்ன ஐயா வந்திருக்கு? அதுக்கு நான் ஒரு குருமாரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். திருஞான சம்பந்தரையோ, திருநாவுக்கரசரையோ, சுந்தரமூர்த்தி சுவாமிகளையோ. அப்ப எண்ணி பார்க்கணும், எத்தனையோ நூற்றாண்டுகளாக இங்கே அவருடைய அருள் நூல்களும் அவருடைய அருள் விஷயங்களும் இங்கே விரைவு வந்திருக்கின்றன, தத்துவங்கள் வந்திருக்கின்றன, நிலையாக நின்றிருக்கின்றன என்கிற அந்த ஞானம் எல்லாம் எப்ப வரும்னா கேள்வி ஞானத்துல மட்டும்தான் வரும். அதனால திரும்பவும் சொல்லுகிறார், நீ ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் பதிஞானத்தினாலே தான் சிவத்தை அறிந்து கொள்ள முடியும். பதிஞானம் என்பது எப்படி வருகிறது என்று சொன்னால், அந்த பதிஞானமானது எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், பதிஞானத்தை தருகின்ற நூல்களை கேள்வி ஞானத்தினாலே பெறுவதுதான் முதல் படி. எப்படி உலக ஞானமாக இருக்கக்கூடியது பாச ஞானம், அந்த பாச ஞானமானது உலக செய்திகளை அறிந்து கொள்வதற்குத்தான் உதவுமே தவிர இறைவனை அறிந்து கொள்வதற்கு உதவாது. எனவே இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பதிஞானம் வேண்டும். பதிஞானத்திற்கு துவக்க நிலை கேட்டல். கேட்டல் என்பது அருள் நூல்களை கேட்டல், அருள் நூல்களை விசாரித்தல். அதைத்தான் வள்ளலார் வேற மாதிரி சொன்னார். வள்ளலார் சொன்னார், ஆன்மாவிற்கு தயவு வேணும்னார்.
தயவு அப்படின்னாரு. நம்ம அப்பர் சுவாமியும் சொல்லியிருக்காரு தயா மூல தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தயவுன்னு சொல்லுகிற போது இந்த நடுவுல யாரா இருக்கு பாருங்க, இந்த யா அதுதான் ஆன்மா. தயவுல யா யா தான் ஆன்மா 10. இந்த யா எதை குறிக்குது? நெடுங்கணக்குல கணக்குல கா 1 ஊ 2 இல்லையா, ரூ 5, அதுல யா எத்தனை? யா 10. யாங்கிறது 10. ஆன்மாவை குறிக்கிற சொல்லு யா 10. இந்த யாங்கிறது நடுவில் இந்த பக்கம் தா, இந்த பக்கம் ஊ, தயவு. இத்து பிளஸ் ஆ, இவ்வு பிளஸ் ஊ. இந்த இத்து பிளஸ் ஆ இருக்கு பாருங்க, அந்த ஆ எதை குறிக்கிறது என்று சொன்னார்? சத் விசாரம். இந்த ஊ எதை குறிக்கிறதுனா பரோபகாரம். சத்து விசாரம் என்பது வேற ஒன்றும் கிடையாது. இந்த கேள்வி ஞானம், அருள் ஞான நூல்கள், அருளாளர்களுடைய சொற்கள், இவற்றை கேட்டல், இவற்றிலே பொருந்துதல், இந்த உண்மையை தெரிந்தத சத்து விசாரம். இந்த ஆன இந்த ஊன பரோபகாரம், மற்ற உயிர்கள் வாழ் அன்பு செலுத்துவது. இன்னும் போனா இந்த யானாவுக்கு அன்பு என்று சொல்லக்கூடிய 2 இறக்க. ஒரு அன்பு சிவத்திடம், ஒரு அன்பு மற்ற உயிர்களிடம். இந்த அன்பு சிவத்திடம் மட்டும் இருந்து மற்ற உயிரிடத்தில் இல்லைன்னா அது ஒத்தறக்க. இல்ல மற்ற உயிரிடத்துல மட்டும் இருந்துட்டு சிவத்திட்ட இல்லைன்னு வச்சுங்க, இது இன்னொரு இறக்க. ஒரு இறக்கையை வைத்து எந்த பறவையும் பறக்க முடியாது. 2 இறக்கைகளும் தேவை. அது ஒரு சிவத்திடம் அன்பு, உயிரிடத்தும் அன்பு, 2ஐயும் கொண்டிருக்க வேண்டும். பரோபகாரம் குணம், மற்ற உயிரிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும், இரக்கம் செலுத்த வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். இந்த 2 அன்பு 2 சிறகையும் வச்சுதான் அது பறக்கும். 2 சேர்ந்தாத்தாயா இது உருவாகும், ஆன்ம நிலைக்கு வரும். இந்த யானை 2 சேர்ந்தாத்தான். எப்படி யானை எவ்வளவு சொன்ன? 10. இந்த பக்கம் ஆ, இந்த பக்கம் ஊ. இத்து பிளஸ் ஆ, இவ்வு பிளஸ் ஊ. இந்த பக்கம் ஆ, இந்த பக்கம் ஊ. ஆனா எத்தனை? அகர எவ்வளவு குறிக்கும்? ஆனா எவ்வளவு குறிக்கும்? 8. ஆனா எவ்வளவு? பழைய பாட்டு ஒண்ணு உண்டு. இந்த ஔவையார் எல்லா காலத்திலையும் ஔவையார் உண்டு. ஔவையார் சங்க காலத்திலையும் உண்டு, கம்பர் காலத்திலையும் உண்டு. கம்பர் காலத்திலையும் ஒரு ஔவையார். என்னன்னா இந்த ஔவையார் பேர், யாராவது ஒரு பெண்பார் புலவர் இருந்தா அவங்க சிறப்பா பாடல்கள் இருந்தா அந்த பெண்பார் புலவருக்கு ஔவையார் பேர் வச்சிருவாங்க, ஔவையார் அப்படின்னு. அது போல ஔவையார் அப்படின்னு கம்பர் காலத்துல அவங்க சிறந்த பெண்பார் புலவர். அப்பதான் அந்த ஔவையார் பேர் வரும். இயற்பெயர் வேற ஏதாவது இருந்திருக்கும், ஔவையார்னு பேர் வச்சிருவாங்க சிறப்பா. அதனால பாத்தீங்கன்னா நம்ம நூல்கள் எல்லாம் நிறைய ஔவையார் வரும். எது எந்த ஔவையார்? விநாயகர் அவர்கள் பாடின ஔவையார் வேற, மித்த நூல்கள் பாடின பாடல்கள் பாடின ஔவையார் வேற. எல்லாம் ஒரே ஔவையார் நினைச்சிடக்கூடாது. கம்பர் காலத்துல வாழ்ந்த ஒரு ஔவையார் மிகச்சிறந்த பெண்பார் புலவர். அந்த பெண்பார் புலவரை எப்படியோ இந்த கம்பருக்கு அவர் மேல ஒரு காழ்ப்பு, ஒரே பெண்பார் புலவர், எப்படியா நம்ம போடி வாடின்னு சொல்லிடணும்னு ஒரு ஆசை. போடி வாடி அப்படின்னு. ஆனா அதே நேரத்துல அது போடி வாடி மாதிரி இருந்தாலும் அந்த அம்மா சண்டை வந்துடும் இல்லையா? அப்படியும் தெரியக்கூடாது, இப்படியும் ஆத்ம திருப்தி அடைஞ்சுக்கணும்னு பார்த்தார். அதனால சொன்ன ஒரு நாள் அந்த அம்மா பார்த்து கேட்டேன், நான் உனக்கு கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுவீங்களாங்க? சொல்லுவேனே. கவியிலே பதில் சொல்லணும், கோச்சிக்காம சொல்லணும். தெரிஞ்சுட்டாங்க. சரி, கோச்சிக்காம சொல்லணும் போது விவகாரமா இருந்தாலும் கேட்க போறான்னு. ஒரு காலடி 4 பந்தலடி சொன்னது. ஒரு காலடி 4 பந்தலடி என்னதுன்னு கேட்டார். அதுல போடி வாடின்னு இருக்க, ஒரு காலடி 4 பந்தலடி அப்படின்னு இருக்கா அப்படி. இந்த அம்மாவை கேட்ட உடனே அம்மா சொல்லிச்சு, அதனால என்ன சொல்லிடல பதில் அப்படின்னு சொல்லிச்சு. எடுத்தவங்க சொல்லிச்சு, 8.25 லட்சணமே ஏவலேறும் பெரிய மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேல் கூரை இல்லா வீடே ஆரையடா சொன்னாயடா. யார பாத்துரா சொன்னேன்னு? ஆரைக்கீரைய சொன்னடான்னு. ஒரு கால் அடி 4 பந்தல் அடி. பந்தல் அடின்னு இல்ல, கீழே அர்த்தம். அது
பந்த படம் அது. அது ஆரக்கீரை சொன்னேன் நாங்க. ஆரக்கீரை அது 8.25 லட்சணமே. நாங்க 8க்கு ஆனா, காலுக்கு வானா, அவலட்சணமே 8.25 லட்சணமே. யம நேரும் பரிய. யம எந்த பரியில வருவான்? யமன் குதிரை எது? அட எருமமான. மட்டில் பெரியம்மை வாகனமே, மூதேவியினுடைய வாகனமே. அது என்னது? கழுதை. அட கழுதைய. முட்டமேல் கூரை இல்லா வீடே. வீடு ஆனா மேல கூரை இல்லை, அதுக்கு என்ன பேரு? அட குட்டிச்சோர. இந்த ஆள் இப்படியா கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த அபலட்சணமே. ஆணவனுக்கு எவ்வளவு? 8. இந்த பாட்டெல்லாம் எதுக்குன்னா இந்த எண்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு. வானாவுக்கு கால் அர்த்தம். வானாவுக்கு என்ன? கால். சிவத்துக்கு சக்தி திருவடி. சிவத்தோட திருவடி எது? சக்தி. ஏன் சக்தி திருவடின்னு கேட்டா, நாம ஒண்ணு நினைச்சோம்னா நம்மளை கொண்டு போய் அந்த இடத்துக்கு சேர்க்கறது எது? நம்ம காலு. நான் அங்க போகணும்னு நினைச்சா அந்த கால் தானே கொண்டு போய் சேர்க்கணும். இல்ல சார் வண்டியில வந்துடும் சொல்லாதீங்க. வண்டிக்கு போறதுக்கு உங்களுக்கு கால் போகணும் இல்லைங்களா? கால் தான். அதனால நாம் நினைத்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பது கால். ஈசன் என்ன நினைக்கிறானோ அதை செய்து முடிக்கிறவள் சக்தி என்பதனால அவரை கால்னு சொல்லுவாங்க. திருவடி. ஈசனுடைய திருவடி யாரு? அம்பாள். ஈசன் திருவடியை தாழ அம்பாள்னே சொல்லுவாங்க. அப்ப ஈசனுடைய கால் என்ன? அம்பாள் சக்தி. அவதான் மகாரம். மகாரம் தான் சக்தி. நம சிவய. நகாரம், மகாரம், சிகாரம், மகாரம். மகாரம் என்ன? சக்தி. சிகாரம் சிவம். சிவ சிகாரம் சிவம், வகாரம் சக்தி. அந்த வகாரத்துக்கு எண்ணிக்கை எவ்வளவு சொன்ன? கால். சிகாரத்துடைய கால் சிவ, அதனுடைய காலாக இருப்பது. அதனால சிவ என்கிற மந்திரம் சிவனையும் அவன் காலாக தாளாக வரக்கூடிய சக்தியையும் குறிக்கும். அதான் சிவ மந்திரம். அதுக்கு ரொம்ப சக்தி எப்பன்னா அது வசின்னு போடுகிற பொழுது. வசி மந்திரத்தை நம்ம திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார் ஒரு இடத்துல. ஒரு நாள் பேசுவோம். வசித்துவத்தை பத்தி திருமூலர் பேசுகிறார். அட்டமாசித்திகள்ல ரொம்ப உயர்ந்தது வசித்துவம். நம்ம ரமேஷ் தலையை ஆட்டுறார். ரமேஷா சுரேஷ்? ரமேஷ். இப்பதான் ஒழுங்கா பேர சொல்லியிருக்கேன். ரமேஷ் ஆமாங்கிற யோகத்துல ஏதோ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இந்த வசித்துவம் இருக்க அது ரொம்ப, அதான் அட்டமா சித்திகள்லயே ரொம்ப வசதி வசித்துவம். திருமூலர் நிறைய பேசுறாரு. நம்ம 3ஆம் தந்திரத்தை பார்க்கிற பொழுது அதுதான் வரும். நிறைய 3ஆம் தந்திரத்துல அதுதான் நிறைய அட்டாம யோகத்தை பத்தி தான் பேசுறேன். நிரம்ப பேசுறேன். எங்கேயுமே கிடையாது இந்த இன்ஃபர்மேஷன்லாம், எங்கேயுமே இல்லை. இந்த ஒரு நூல்ல மட்டும்தான். முன்போல் போற்றணும். நம்ம இந்த நூல் நமக்கு கிடைக்கும். வேற யாருக்கும் இந்த நூல் மாதிரி கிடைக்கல. யாருக்கும் முன்போல் போற்றணும். ஒன்னத்தான் போற்றுவோமே தவிர இதை எங்கிருந்து போட்டுறது? அது தினம் விலை ஏறிக்கிட்டே போயிட்டு இல்லைங்களா? அப்படி போற்ற வேண்டிய நூல். அப்ப இந்த பக்கம் இந்த பக்கம் ஊ, நடுவில் யா, தயவு. தயவுல இந்த பக்கம் இத்து பிளஸ் ஆ, இவ்வு பிளஸ் ஊ. இந்த பக்கம் ஆ, இந்த பக்கம் ஊ. ஆனா எவ்வளவு? 8. ஊ எவ்வளவு? 2. 8 பிளஸ் 2 10. நடுவில் இருக்க யா 10. இது ரெண்டும் சேர்ந்த அர்த்தம் அது வரும். அந்த தயவு அது அப்படிதான் அமைந்திருக்கு. ஆன்மா எப்ப சிவானந்தத்தை அனுபவிக்கணும் இழகின பொழுதுதான் அன்போடு அகம் உருகி குழைவார்க்கு அன்றி. அன்போடு அகம் குழைந்து அந்த மாதிரி குழைவு. அந்த அகம் அன்போடு உருகி அகம் குழைவார்க்கு அன்றி என் பொன் மணியினை எய்த ஒண்ணாது அப்படின்னு. அப்ப ரொம்ப சிறந்த உபாயம், ரொம்ப சிறந்த உபாயம் கேள்வி கேட்டு. நிறைய படிங்க, ஆனா கேள்வியை விட்டுறக்கூடாது. நிறைய கேட்கணும், நிறைய செய்திகளை கேட்கணும். கேட்டு 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 கேட்டதோடு நிற்காமல் அவற்றிலே திரண்ட கருத்தாக எடுத்து சிந்தித்து சிந்தித்த பொருளினுடைய தன்மையை தெளிவு பெற்று
அதோடு ஒன்றுகிற பொழுது பெரும் பேறு கிடைக்கிறது. என்னுடைய அதில் துவக்க நிலையாக இருக்கக்கூடிய கேள்வி ஞானத்தை விட்டுவிடாதீர்கள் என்று அறிவுறுத்தும் முகமாக கல்விக்கு அடுத்ததாக கேள்வி கேட்டு அமைதல் என்கிற தனி அதிகாரத்தை போட்டு 10 மந்திரங்கள்ல நம்முடைய திருமூலர் சொல்லுகிறார் என்று சொல்லி அதுல நாம ஒரு பாட்டு சிந்திச்சோம். மீதி 9 பாடல்களை உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா நான் கொடுத்துட்டேன். ஆமா, ஒரு பாட்டு நம்ம ஒரு பாட்டு ஒரு தலைப்பு பார்த்து, அதனால அடுத்த தடவை நாம கல்லாமை என்கிற பகுதியை நாம கல்வி கல்லாமை தான் வந்திருக்கணும். நடுவில் வச்சாரு கேள்வி கேட்ட அமைதல், நடுவில் சொல்லியிருக்காரு. அப்படிதான் என்ன அர்த்தம்? கல்வி முழுமை பெறுவது கேள்வி கேட்ட அமைதல்ல. நம்ம கேட்கணும், நிறைய கேட்கணும். கேட்கிற பொழுது நமக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஞானம் தெளிவு பெற்று, நம்முடைய அறிவு தெளிவு பெற்று, இந்த தெளிந்த நிலையில இருக்கிற பொழுது நம்மளை உலகாயுதமா இருக்கிற பிரச்சனை அவ்வளவு சீக்கிரமா நம்மளை சலனப்படுத்திடாது. அதை சலனப்படுத்திடாது. அந்த ஒரு தெளிவோட இருப்போம். சரி பார்த்துக்கலாம் என்னப்பா அப்படிப்போம். அந்த தெளிவு தருவது நம்முடைய திருமுறை நூல். அதுவும் திருமந்திரம் இருக்கு பாருங்க, அது மல்டி வைட்டமின் டானிக். எதுக்கு? நம்ம அறிவு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அற்புதமான நூல். அதில் சிந்திக்க நீங்கள் அத்தனை பேரும் பேறு பெற்றவர்கள். உங்களுக்கு இந்த புத்தாண்டில எல்லா நலனும் வளமும் சிறந்து. ஒரு புத்தாண்டு என்ன, என்னவோ புத்தாண்டு ஒரு ஃபேஷனா போச்சு, அவ்வளவுதானே தவிர நமக்கு தினம் புத்தாண்டு தான். ஒவ்வொரு நாளும் புதிய ஆண்டு தான். முன்னை பழமைக்கும் முன்னை பழம்பொருள், பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றி என்ன. ஒவ்வொரு நாளும் புதியவன் தான், நமக்கு புதுமைதான். எனவே அப்படிப்பட்ட நிலையிலே விளங்கக்கூடிய நம்முடைய பெருமானுடைய அருமை பெருமைகளை ஒரே கடவுள் சிவம். நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. இந்த கடவுள் ஏதாவது கும்பல நம்மள ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்லாம் ஒரு அச்சமும் படாதீங்க. எல்லாம் ஒண்ணுமே இன்னும் சொல்ல போனா நீங்க சிவனை வழிபட ஆரம்பிச்சா அத்தனை தெய்வமும் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பா இருக்க ஆரம்பிச்சு. எங்க தலைவர் மேல இவ்வளவு அன்பா இருக்கீங்க இல்லையா? தலைவர் மேல எவ்வளவு அன்பா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நாங்க செய்யறோம் அப்படின்னு வந்து செய்யும் அவைகளெல்லாம். ஏன்னா அவைகளுக்கெல்லாம் தலைவர். எங்களுக்கு நன்மை செஞ்சா அவர்கிட்ட போய் ரெப்ரசன்ட் பண்ணலாம். உங்க அடியாருக்கெல்லாம் நான் நிறைய நன்மை செஞ்சிருக்கேன் சார், ஏதோ நம்ம ப்ரொமோஷன் கொஞ்சம் பார்த்து போட்டீங்கன்னா அப்படின்னு இவங்கெல்லாம் போய் சுவாமிகிட்ட போய் முறையிடுவாங்க. சிவமே முழுமுதல் பொருள், எல்லாவற்றிற்கும் வல்லமையுடைய பொருள். அதை நாம் அடைய வேண்டியது நம்முடைய அன்பினாலே என்று சொல்லி மீண்டும் நாம் அடுத்த வாரம் இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் சந்திக்கிறோம். அடுத்த வாரம் காரணீஸ்வரர் கோயில்ல ஒரு 9 நாள் தொடர் சொற்பொழிவு பண்ணுகிறேன். ஒவ்வொரு மார்கழி மாதத்திலும் அவர்களுக்கு ஒரு 10 நாள் தருவேன். இந்த தடவை 9 நாட்கள் தந்திருக்கிறேன். 5ஆம் தேதி துவங்கி 13ஆம் தேதி வரைக்கும் அங்கே பேசுவதனால இடையிலே ஒரு சனிக்கிழமை வந்துச்சு. அதுக்கு பதிலாக நான் மணிவாசகத்திட்டையும் நம்ம புரசை திருநெறி கழக சரவண ஐயாக்கிட்டையும் கேட்டேன். 2 பேருமே சரிங்க ஐயா அதுக்கு அடுத்த வாரம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்று 2 9க்கு பதிலாக நம்ம 16ஆம் தேதி மீண்டும் சந்திக்கிறோம். 16ஆம் தேதி சந்தித்து தொடர்ந்து நாம திருமந்திரத்தை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த நாளைய தினம் சைதையில 2 நிகழ்ச்சிகள். ஒரு நிகழ்ச்சி காலையில தர்மபுரம் சாமிநாதன் அவருடைய படத்திறப்பும் போற்றி போடும் நினைவேந்த நிகழ்ச்சி. சம்பூர்ண அம்மாள் திருமண மண்டபம், கூத்தாடும் பிள்ளையார் கோயில் தெரு, சைதாப்பேட்டையில காலை திருமுறை இசையோடு துவங்குகிறது. 9:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் அது நிகழ்ச்சி. மாலையில சைதையில ஸ்ரீ நடராஜ தமிழ்வேத பாராயண பக்தஜன சபையில சிடி வெளியீட்டு விழா. சிவபுராணத்தை அடியேன் 6 நாட்கள் பேசி இருக்கிறேன். அந்த சிடி வெளியீட்டு விழா நாளை மாலை நிகழ இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொண்டு முடிந்தவர்கள் முடிந்த பயனை பரவலும் என்று கேட்டு நிறைவு செய்யும் முகமாக ஸ்ரீ பஞ்சாட்சரம் 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து வருவது என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். திருமூலருடைய திருமந்திரத்தை கேட்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் திருமூலருடைய குருவர்களும் ஆடல்வல்லாருடைய திருவர்களும்
நிறைந்து விளங்குவதாக என்று சொல்லி நீங்கள் வாழ்விலே எல்லா சிறப்புகளையும் வளங்களையும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று எம்பெருமானிடம் விண்ணப்பித்து இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கத்திற்கும் புரசை திருநெறி கழகத்திற்கும் திருமூல திருமந்திரம் கேட்கிறவங்களுடைய அத்தனை பேருடைய வாழ்விலேயும் எல்லா வளமும் நலமும் கூடியிருந்து சிவனை வணங்குகிறவர்களுக்கு வாழ்வில வினை துன்பங்கள் நீங்கி மகிழ்வு பெருகும் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக ஸ்ரீபஞ்சாட்சரம் 5 முறை சொல்லுவேன். அன்பர்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.